வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி ஃபார் அன் ஐடியல் கேஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லும்பொழுது கெப்பாசிட்டின்ற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கெப்பாசிட்டிக்கு என்ன லெட்டர் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் சி தான் இந்த இடத்துல டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த கெப்பாசிட்டின்ற வார்த்தையோட அர்த்தம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நம்ம சரியான இடத்துல பயன்படுத்துகிறோன்றது மட்டும் உண்மை. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு ஹெவி வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் மேக்ஸிமம் லோடு எடுத்துக்கிட்டு அந்த வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வெஹிக்கிள் அதோட கெப்பாசிட்டிக்கு மீறி லோடு ஏற்றிட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரியே சில நேரங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு. திரும்ப நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க, அப்பயும் அவர் புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவருடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான், இவர்கிட்ட நம்ம பேசுறது இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போது கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா திறன். ஸோ அந்த திறனுக்கு ஏற்ற மாதிரி தான் சில விஷயத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிலத்தில் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது தெர்மோடைனமிக்ஸில் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம கேபிட்டல் சி அப்படிங்கிற லெட்டர் டினோட் பண்ணுறோம். அப்போது என்ன இந்த ஹீட் கெப்பாசிட்டி என்ன சொல்ல வருது அப்படின்னா, தி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஹீட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு சிஸ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு தான் வரோம். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு எலமெண்ட் அல்லது ஏதோ ஒரு கேஸ் சாம்பிள் அல்லது லிக்விட் சாம்பிள் அல்லது சாலிட் சாம்பிள் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அதை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. அந்த சாம்பிள் ஹீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சாம்பிள் ஹீட் ஆகும் இல்லையா? அப்போ த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஹீட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும், ஹீட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், சிஸ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T ன்னு சொல்லலாமா? ஏன்னா Q அப்படிங்கிறது ஹீட் நமக்கு தெரியும், T டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லலாமா? அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது அடுத்து என்ன செய்யறோம், Q இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறோம், கோஎஃபிஷியன்ட் இன்டு டெல்டா டின்னு சொல்றோம். இது என்ன சார் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன சொல்லுது அப்படிங்கறத அடுத்து உங்களுக்கு சொல்றேன். டெல்டா டி. டெல்டா டின்னு சொல்லும்போது டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். இங்க டெம்பரேச்சர்னு காமிச்சிருப்போம், இங்க டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா ஒரு சாம்பிள் இருக்குது அப்படின்னா அதை நீங்க ஹீட் பண்றீங்க. அப்படி ஹீட் பண்ணும்பொழுது நீங்க ஹீட் பண்றதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே அங்க ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சர்ல தான் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்றீங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்க, அது ஒரு சர்டன் ரீடிங்ல போய் ஸ்டாப் பண்றீங்க. அப்போ அந்த டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பிஃபோர் மைனஸ் ஆஃப்டர் தான் நீங்க என்ன செய்றீங்க, மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர்னு சொல்றீங்க. அந்த டெம்பரேச்சர் தான் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அந்த சாம்பிளுக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், டெல்டா டின்னு சொல்றோம். இந்த கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணும்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன சார் மீன் பண்ணுது, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ், கம்போசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்றாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு சிஸ்டத்தை நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, அந்த சாம்பிள் எந்த அளவுக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாம்பிளோட நேச்சர், அதோடைய கம்போசிஷன், அதோடைய சைஸ், அதை பொறுத்து தான் என்ன செய்யும், உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹீட்டை அது அப்சர்வ் பண்ணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ், கம்போசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த சிஸ்டம். இதைத்தான் அந்த கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட்ல நாம மீன் பண்றோம். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். அதுதான் நம்ம கேபிட்டல் சி எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹீட் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் சி இன்டு டெல்டா டின்னு எழுதலாமா? ஏன்னா கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், சைஸ், கம்போசிஷன் சொல்லிட்டோம், அதுதான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹீட் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நம்ம கேபிட்டல் சி அப்படிங்கிற ஒரு லெட்டர் டினோட் பண்ணிட்டோம். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு C delta T ன்னு சொல்லலாமா? If C is large, there is small rise in temperature. அப்படின்னா என்ன அர்த்தம், C is large என்ன அர்த்தம், அதாவது அதோடைய கம்போசிஷனோ அதோடைய சைஸோ அல்லது நேச்சர் ஆஃப் த சிஸ்டமோ மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாக தான் அது ரைஸ் ஆகும். ஏன், நீங்கள் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எல்லா எலமெண்ட்டுக்கும் கொடுத்து ஹீட் பண்ண முடியாது. ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியான ஹீட் கெப்பாசிட்டியில் இருக்குது. அப்போ சப்போஸ் அதோடைய கம்போசிஷன் வேற மாதிரி இருந்தாலோ அல்லது அதோடைய நேச்சர் வேற மாதிரி இருந்தாலோ அல்லது அதோடைய சைஸ் வேற மாதிரி இருந்தாலோ இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலோ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டெம்பரேச்சர்
உடனே ரைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்? C மேக்ஸிமமாக இருக்கும் பொழுது மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தா தான், அதாவது மச் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சாம்பிள் ஹீட் ஆகும். therefore lot of heat is needed to rise its temperature. அப்போ அந்த சாம்பிள் ரைஸ் ஆகணும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும் அப்படின்னா மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கொடுத்தா தான் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த சாம்பிள் ஹீட் ரைஸ் ஆகும். அப்போ C is directly proportional to amount of substance னு சொல்லலாமா? C அப்படிங்கிறது என்ன? ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? சைஸ், அமௌண்ட், கம்போசிஷன், நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ C is directly proportional to amount of substance னு சொல்லலாமா? அப்போ ஹீட் கெபாசிட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். ஏன்? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால, கம்போசிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இவரை நம்ம என்ன சொல்றோம்? ஹீட் கெபாசிட்டியை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்றோம். நெக்ஸ்ட் மோலார் ஹீட் கெபாசிட்டினா என்னன்னு பார்ப்போம். மோலார் ஹீட் கெபாசிட்டி. மோலார் ஹீட் கெபாசிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்துக்கோங்க, அது 1 mole ஆஃப் சாம்பிள் எடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் ஹீட் பண்ணும்பொழுது 1 degree செல்சியஸோ அல்லது 1 Kelvinோ நீங்கள் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிச்சோ, 1 degree செல்சியஸை ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோலார் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ Cm is equal to C/N அப்படின்னு சொல்கிறோம். C அப்படிங்கிறது ஹீட் கெபாசிட்டி, M மோலார். ஸோ Cm is equal to C/N ஹீட் கெபாசிட்டி divided by number of moles. இங்க என்ன? 1 mole. 1 mole of sample நீங்க ஹீட் பண்றீங்க, அது 1 degree செல்சியஸோ அல்லது 1 Kelvinோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது certain amount of heat அப்சர்வ் பண்ணிருக்கு, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மோலார் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்றோம். இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 1 mole by 1 degree செல்சியஸ் ஆர் 1 Kelvin. ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? மோலார் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு நம்ம என்ன லெட்டர் டினோட் பண்றோம் அப்படின்னா ஸ்மால் c தான் லெட்டர் டினோட் பண்றோம். இது கேபிட்டல் C கிடையாது, ஸ்மால் c. ஹீட் கெபாசிட்டிக்கு தான் உங்களுக்கு கேபிட்டல் C போட்டிருப்போம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு ஸ்மால் c தான் நம்ம எழுதணும். இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 unit mass ஆஃப் a substance by 1 degree செல்சியஸ் ஆர் 1 Kelvin. இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கும் மோலார் ஹீட் கெபாசிட்டிக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு சிம்பிள் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 1 mole ஆஃப் சாம்பிள் எடுத்து நம்ம ஹீட் பண்ணியிருப்போம் 1 degree செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இங்கே 1 gram ஆஃப் சாம்பிள் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஹீட் பண்ணுறோம், இங்கே 1 degree செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 unit mass. 1 unit massனா என்ன? 1 gram. 1 gram ஆஃப் சாம்பிள் தான் நம்ம என்ன சொல்றோம்? 1 unit mass சொல்றோம் ஆஃப் a substance by 1 degree செல்சியஸ் ஆர் 1 Kelvin. அந்த 1 gram ஆஃப் சாம்பிள நீங்க ஹீட் பண்றீங்க, எவ்வளவு தூரம்? 1 degree செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ அல்லது 1 Kelvin ரைஸ் ஆனா போதும். ஸோ அந்த 1 degree செல்சியஸ் ஆர் 1 Kelvin ரைஸ் ஆகிறதுக்கு அந்த 1 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்றோம். அதுக்கு தான் ஸ்மால் லெட்டர் C டினோட் பண்றோம். ஓகேவா? இதுலயே சப்போஸ் டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to rise the temperature of sample. அதாவது ஏதோ ஒரு சாம்பிள் உங்க கையில இருக்குது, அந்த சாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் 5 kilogram இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த சாம்பிளுடைய ஹீட் கெபாசிட்டினா நீங்க கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா Q is equal to small c, அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இன்டு மாஸ் இன்டு டெல்டா டி. இதான் அதுக்கான ஃபார்முலா. இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டேட்டாஸ் நம்ம கிட்ட இருக்கும் ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில 5 kilogram அயன் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த 5 kilogram அயனுடைய ஹீட் கெபாசிட்டியை தான் இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த அயனுடைய ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டேட்டா நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கும். அதிலிருந்து நீங்கள் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இன்டூ மாஸ் 5 kilogram வச்சிருக்கீங்க அப்படின்னா 5 இன்டூ டெல்டா டி, நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் நீங்கள் ரைஸ் பண்ண போறீங்க அந்த 5 kilogramக்கு, அவ்வளோதான். இதை நீங்கள் டோட்டலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஹீட் கெபாசிட்டி என்ன அப்படிங்கறத நீங்க ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டேட்டாஸ் எப்படி சார் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டேட்டாஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர்டாகவே நம்ம கிட்ட இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1 gram ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்து ஹீட் பண்ணுவாங்க, அது 1 degree செல்சியஸோ அல்லது 1 Kelvinோ ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிச்சோ, அதாவது எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணிச்சோ அதை மெஷர் பண்ணி நம்ம கிட்ட டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன செய்றோம், அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இன்டூ மாஸ் இன்டூ டெல்டா டி. டெல்டா டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 kilogram வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்க சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை கொடுத்து ஹீட் பண்றீங்க இல்லையா, அந்த 5 kilogram எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அதுதான் டிஃபரன்ஷியேஷன் டெம்பரேச்சர். அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்றோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஹீட் கெபாசிட்டியை ஈஸியா நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் Cp அண்ட் Cv ஃபார் an ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்.
ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம ஓரளவு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதெல்லாம் ஏன் சார் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளுக்கு கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. இது நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போமே, மதிய நேரத்தில் பீச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். பீச்சுக்கு போகும்பொழுது நீங்கள் கடல் நீரில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மணலில் நீங்கள் வெறும் காலோட நடந்து பாருங்கள், பயங்கர உஷ்ணமாக இருக்கும். உங்கள் கால் கொதி தாங்க முடியாமல் என்ன செய்வீங்க, ஓடி போய் கடல் நீரில் உங்கள் காலை நினச்சிப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த மணல் சூடு உங்களால் தாங்கிக்க முடியாமல் என்ன செய்வீங்க, போய் கடல் நீரில் உங்கள் காலை நினச்சிக்கிறீங்க. அப்போது அந்த மணலுக்கும் அந்த கடல் நீருக்கும் ஒரே சன்ரைஸ் தான் போட்டுட்டு இருக்குது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சன்ரைஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட் பார்த்திங்க அப்படின்னா அந்த மணலில் எந்த அளவுக்கு ஹீட் படுதோ அதே அளவுக்கு தான் அந்த கடல் நீர்லேயும் படுது. ஆனால் மணல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹீட்டாக இருக்கும், கடல் நீர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்காது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி தான். அந்த கடல் மணலுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேறு, அந்த கடல் நீருக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேறு. அதனால தான் நீங்கள் மணலில் நடக்கும் பொழுது பயங்கர உஷ்ணமாக இருந்தது, கடல் நீரில் கால வைக்கும் பொழுது உங்களுக்கு சில்னஸாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது சன்லேருந்து உங்களுக்கு சேம் ஹீட்டு தான் கடல் மண்லையும் படுது, கடல் நீர்லையும் படுது. ஆனால் மணல் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான். அப்போது இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஒவ்வொரு காம்போசிஷனுக்கும், ஒவ்வொரு சாம்பிளுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி ஃபார் அன் ஐடியல் கேஸ் பற்றி பார்ப்போம். அது என்ன சிபி சிவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இது கேபிட்டல் சி தான். ஓகேவா? ஸ்மால் சி கிடையாது, இது கேபிட்டல் சி தான். ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபார் அன் ஐடியல் கேஸ் வச்சு பார்க்க போகிறோம், ரிலேஷன்ஷிப் பண்ண போகிறோம். Q at CV, Q அப்படிங்கிறது ஹீட் நமக்கு தெரியும். Q at CV னா என்ன, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ QV is equal to CV into delta T ன்னு சொல்கிறோம். constant volume, heat capacity at constant volume into delta T, differentiation temperature is equal to delta U ன்னு சொல்றோம். இது எப்படி சார் வந்துச்சு, CV delta T is equal to delta U ன்னு சொல்றீங்களே, இது எங்களுக்கு புரியல எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்தால்பி அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த என்தால்பி டாபிக் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு CV is equal to delta U ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் Q at CP, heat at CP, constant pressure, heat capacity at constant pressure ல heat எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது QP is equal to, அதாவது heat capacity at constant pressure is equal to CP into delta T. அதே மாதிரி தான், பட் இங்க constant pressure is equal to delta H ன்னு சொல்றோம். அது ஏன் சார் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்தால்பி, இது இன்டர்னல் எனர்ஜி, இது என்தால்பி. இது ஏன் சார் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னு சொல்றீங்க, அதாவது சிபி டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதையும் உங்களுக்கு என்தால்பி டாபிக்ல உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்திருக்கிறேன். ஸோ அது டீட்டெயில்டு டெரிவேஷன், அதை நீங்க பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க வாங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். The difference between CP and CV can be derived for an ideal gas equation. PV is equal to nRT நமக்கு தெரியும். எந்த டிஃபரன்ஸ் நம்ம டெரைவ் பண்ண போறோம், CP and CV, heat capacity at constant pressure, heat capacity at constant volume. For a mole of an ideal gas, 1 mole of an ideal gas அதான் எடுத்துக்கிறோம். delta H is equal to delta U plus P delta V. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா இன்டூ ஆர்டின்னு சொல்றோம். எப்படி சார் இந்த டெல்டா இன்டூ ஆர்டின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி இருக்கு இல்லையா, ஸோ பிவி யாருக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா என்ஆர்டிக்கு ஈக்குவலா இருக்குது. என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆர் அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர். n ஏன் சார் இங்க வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஃபார் எ மோல் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் சொல்லிட்டோம், 1 மோல் நம்ம சொல்லிட்டோம். அதனால இங்க நம்ம n கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு சொல்லலாமா, அப்போ டெல்டா இன்டூ ஆர்டின்னு போட்டுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டெல்டா யூ பிளஸ் ஆர் இன்டூ டெல்டா டின்னு சொல்றோம். இங்க டெல்டா டின்னு வரா மாதிரி இங்க டெல்டா ஆர்னு வராதா சார் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரும். கண்டிப்பா வராது. ஏன் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் இங்க, ஸோ டெல்டா டி கண்டிப்பா வரும், ஏன்னா டிஃபரன்சியேஷன் டெம்பரேச்சர் இங்க இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் ஆர் டெல்டா டின்னு வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன் புட்டிங் வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ, டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூக்கான வேல்யூ
வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது என்தால்பி அண்ட் இன்டர்னல் எனர்ஜிக்கான வேல்யூ இருக்கு பாருங்க, இங்க CV டெல்டா T CP டெல்டா T இருக்கு பாருங்க, இது அப்படியே அங்க சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்க. ஸோ CP டெல்டா T இஸ் ஈக்குவல் டு CV டெல்டா T பிளஸ் R டெல்டா T. இங்க அப்படியே டெல்டா Hக்கு பதிலா இந்த CP டெல்டா T வந்துடும், டெல்டா Uக்கு பதிலா CV டெல்டா T வந்துடும். ஓகேவா? ஸோ அப்படியே இங்க வந்திருக்கு பாருங்க, பிளஸ் R டெல்டா T. நெக்ஸ்ட் CP இஸ் ஈக்குவல் டு CV பிளஸ் R. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்டா T பார்த்தீங்கன்னா காமனா இருக்கிறதுனால அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா CP இஸ் ஈக்குவல் டு CV பிளஸ் R வருமா? இதே நம்ம அடுத்த ஸ்டெப்ல மேத்தமெட்டிக்கல் எப்படி எழுதலாம் அப்படின்னா CP மைனஸ் CV இஸ் ஈக்குவல் டு Rன்னு எழுதலாமா? அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு கேட்டீங்கன்னா CP மைனஸ் CV அப்படிங்கிறது என்ன, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இவங்க ரெண்டு பேர் வேல்யூ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்கு பாருங்க, அது யாருக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குது, அதாவது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் CP அண்ட் CV ஃபார் அன் ஐடியல் கேஸ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான்ப்பா ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் CP அண்ட் CV ஃபார் அன் ஐடியல் கேஸ். கண்டிப்பா இந்த டாபிக் உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.